எல்லோருக்கும் செல்வ வணக்கம் சார். எனக்கு ஹோஸ்ட் கொடுத்துருங்க சார். உற்சாகமான செல்வ வணக்கம். காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க. நன்றிங்க. அடுத்தது ஜிஆர் அன்புச்செல்வன் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா இப்ப உங்களுக்கு அந்த காலை பிரார்த்தனை பாடல் வந்திருக்கும், வாட்ஸ்அப்ல பாருங்க. ஆமா ஐயா, ஆமா ஐயா. அதை எடுத்து அப்படி படிங்க. இப்ப ஐயா சொன்னாருங்களா? அதுங்களா? அதேதான். ஓகே ஓகே ஐயா, சரி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இல்லாதவனே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய், சுற்றமனைத்தும் காப்பவனே, செய் தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகி அருளை கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றிங்கய்யா. அடுத்ததாக கோயம்புத்தூர்ல இருந்து லட்சுமி சிவலிங்கம் அம்மா. சார் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம்மா. இது கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிட செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய், சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய் தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி 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 சார். நன்றிங்கம்மா. அடுத்து ரிச்சிஎஸ் சிவபாலன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். மலர்ச்சி பிரார்த்தனை பாடல். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா போற்றி. இறைவா நன்றி ஐயா. மாத்திட்டீங்க. சரி சார். இறைவா நன்றி. இல்லைங்க, உங்க வாட்ஸ்அப்ல இருக்குது, எடுத்து பாருங்க. இருக்கு பாத்துக்கலாம். எங்கும் நிறைந்தோனே, எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணியே துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிட செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்
காப்பவனே, செய்தொழில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயல் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தலும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நன்றியா, நன்றி. நன்றி நன்றி. அடுத்ததாக வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். செல்வ வணக்கங்க. மலர்ச்சி பிரார்த்தனை பாடல். கருவாக்கி உருவாக்கி இணையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய், சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழில் ஏற்றம் தருவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி இணையாண்டு காத்திரளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க. அடுத்தாக ஓம்குமார் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணியாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய், சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றிங்க. மிக்க நன்றி. காலை பிரார்த்தனை பாடல் இன்னும் யாருக்கெல்லாம் வந்து சேரவில்லை? சார் எனக்கு இன்னும் வரல சார். அருணகிரி. அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். ரிச் வி அருணகிரி ஃப்ரம் சென்னை. வரலைங்களா? வரல சார். இல்ல காலையில போட்டிருந்தேன், பாத்தீங்களா? சார் நான் கௌதம் பேசுறேன், எனக்கும் வரல. சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. எனக்கும் வரல. ஆமா, உங்களுக்கு வரல, உங்களுக்கு வரலையா? யாருக்குன்னு வரலன்னு சொல்லுங்க சார், ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணா கூட சார். இல்ல இல்ல, ஏன்னா அவங்களெல்லாம் அங்க குரூப்ல ஆட் ஆகலன்னு நினைக்கிறேன். அருணகிரியா, உங்க பேர் இருக்குங்களா ஐயா? அதான் சார், நானும் குரூப்ல தேடி பாக்குறேன், குரூப்ல இல்ல. பிளஸ் வந்து இதுல பாட்டும் எனக்கு வரல. அதான் இண்டிவிஜுவலா வந்திருக்கான்னு பாருங்க சார். இல்ல, எந்த நம்பர் இருக்குன்னா 467 முடிகிற நம்பர். இல்ல இல்ல சார், இது இன்னும் அந்த 9940 அதுல வரல சார். நெட் ப்ராப்ளம். நான் அனுப்பிட்டேன் சார். அருணகிரி சார் வந்துருச்சான்னு. ஓகே ஓகே, தேங்க்யூ. ரெசீவ்டு சார், ரெசீவ்டு. இவரு நம்ம மேஜர் நாராயணன் சாருக்கு ஒரு போன் அடிங்க சார். அவர் வந்தாரு உள்ள. அதான் அட்மிட் பண்ண, ஆனா வெளியில போயிட்டாரு. அவரது அட்மிட் ஆகி உள்ள வரல. சிவலன் ஐயா, விளக்கோலி இல்லையா? ஆமா சார், என் ரூம்ல வந்து ஜஸ்ட் நைட்டு தான் வந்து லைட் டக்குன்னு இருந்துச்சு. நன்றி. எலக்ட்ரானிக், அதனால நம்ம செல்போன் லைட்ல தான் இருப்பேன். சரி. பாண்டியராஜ் ஐயா, கௌதமன் சார் உங்களுக்கு வந்துட்டு பாருங்க. பாண்டியராஜ் ஐயா கேக்குதா? இனிய காலை செல்வம். உங்களுக்கு வீடியோல வரதுல ஒன்றும் சிரமம் இல்லையா? ஐயா இல்லையா, நான் பேருந்து நிலையத்துல தான் இருக்கேன், அதனால சிரமங்கள் எதுவும் இல்லையா? சரிங்க, ஓகே. சரி, இப்போ
எல்லாருமே கையில ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டீங்களா? ஓகேங்க ஐயா. மணி சரியாக 5:10. நீங்க எல்லாரும் இப்ப இருக்கிற இடத்துலயே அப்படியே கண்களை மூடி சரிங்களா, ஒரு 5 நிமிடம் உட்கார போறீங்க. இருக்கிற இடத்துல உட்காரலாமா? சார் சேர்ல உட்காந்துட்டு இருக்கோம், தரையில உட்காரணுமா அப்படியே? இல்ல சார், அப்படியே இப்ப நீங்க இருக்கிற பொசிஷன்ல அப்படியே உட்காரணும். என்ன பண்ணணும்னா, அடுத்த ஒரு 5 நிமிடங்கள் சரிங்களா, எப்ப முடியுதுன்னு நான் சொல்லுவேன். அப்போ கண்ணை திறந்தா போதும். அது வரைக்கும் நீங்க கண்களை மூடி அப்படியே சும்மா உட்கார்ந்துருந்தா போதும். எதுவும் பண்ண வேணாம். சும்மா 5 நிமிஷம் உட்கார்ந்துருங்க. ரெடியா? நடுவில் கண்ணை திறந்து பார்க்கறது அதெல்லாம் இல்லாம சரியாக 5 நிமிடம். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 நிமிஷம் முடியும் போது நான் சொல்லுவேன். அப்ப திறந்தா போதும். திலகம் அம்மா, கண்களை மூடி உட்காருங்க. நாராயண ஐயா, கண்களை மூடி உட்காருங்கள். மேஜர் நாராயண ஐயா, ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி உட்காருங்கள்.
எல்லோரும் மெதுவாக கண்களை திறவுங்கள். திறந்தாச்சு. அடுத்த ஒரு 5 நிமிடங்கள் உங்களுக்கு நேரம் வழங்கப்படுகிறது. எதற்காக என்றால், உங்களுடைய உடல் அமைதியாக இருந்த அந்த 5 நிமிடம் மனம் என்னவெல்லாம் எண்ணியது என்று நீங்கள் இப்பொழுது எழுதப் போகிறீர்கள். இப்ப இந்த 5 நிமிஷத்துல என்னென்ன தாட்ஸ் உங்களுக்குள்ள ஓடுச்சு அப்படிங்கிறத எழுதுங்க. அதுக்கு ஒரு 5 நிமிடம். ஐந்து நிமிடத்திற்குள் எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளவு எழுதி விடுங்கள். எழுதியாச்சுங்களா? இன்னும் எழுதுறதுக்கு யாருக்காவது நேரம் தேவைப்படுகிறதா? எழுதியாச்சு சார். எழுதிட்டீங்க. எழுதியாச்சு. எழுதி முடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல. நம்முடைய இந்த ஜூம்ல இந்த ரியாக்ஷன் சிம்பிள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்துறதுன்னு கொஞ்சம் கத்துக்குங்க. நான் ஏதாவது ஒண்ணு கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. செஞ்சு முடிச்சாச்சானே. நீங்க எல்லாம் டக்கு 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 டக்குன்னு தம்பல் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல நான் தெரிஞ்சுக்குவேன். சரிங்களா? அதை கொஞ்சம் பயன்படுத்த கத்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரா நம்ம கேட்கறதுக்குள்ள காலதாமதம் ஏற்படும். ஓகே.
ஓகே சார். இப்போ யார் முதல்ல சொல்றீங்க? சார் நான் எல்லாருமே சொல்றேன் எதுவும் சார். இல்லையா? சார் நான் சொல்லுங்கம்மா. சொல்றேன். திலகம்மா சொல்லுங்க. என் மனதில் உருவான எண்ணங்களும் சார், என் மனதில் எந்த எண்ணங்களும் உருவாகவில்லை. என் சுவாசத்தை மட்டும் கவனித்தேன், இறைவனை மட்டும் தியானித்தேன். அப்படிங்களா? ஆமாங்க சார். எதுவுமே உருவாகலையா? உருவாகல சார். இறைவனை தியானிக்கின்றீங்களா? எந்த இறைவன்? சார், என் மனதில் எதை நான் இறைவன் என்று மனதில் என் மனதில் அதுதாங்கம்மா. அதுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கும்ல? சிவனை தியானித்தேன் சார். அதான் கேட்கிறேன். அப்படி நீங்க அந்த சிவனை நினைச்சு தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு தோன்றினால் மனது என்று கேள்வி புரியுதுங்களாம்மா? சார் சொல்லுங்க சார், புரியலைங்க சார். நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்குள்ள சிவன் வந்தார் இல்லையா? ஆமாங்க சார். அவர் என்ன வடிவத்தில் வந்தார்னு கேக்குறேன். லிங்க ரூபத்தில். லிங்க ரூபத்தில் வந்தார். அதெல்லாம் எழுதிருக்கீங்களா? எழுதியிருக்கேன் சார். இல்ல, உங்களுடைய மனதில வந்து என்னன்னா சிவன் லிங்க ரூபத்தில் தோன்றினார் என்று எழுதிருக்கீங்களா? ஆமாங்க சார், எழுதியிருக்காங்க. எழுதிருக்கீங்களா? எழுதியிருக்காங்க சார், எழுதியிருக்காங்க. சரி, அப்ப எழுதுனது அப்படியே படிங்க. நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அப்படியே படிங்க. என் மனதில் எந்த எண்ணங்களும் உருவாகவில்லை. என் சுவாசத்தை மட்டும் கவனித்தேன், இறைவனை மட்டும் தியானித்தேன். நான் இறைவனாக நினைத்தவர் சிவன் லிங்க ரூபத்தில் என் மனதில் தோன்றினார். அவ்வளவுதான் இருக்குங்களா அங்க? அவ்வளவுதான் சார் எழுதியிருக்கேன். அவ்வளவுதான் எழுதிருக்கீங்க. ஆமா சார். சரி, முதல்ல கேட்கும்போது ஏன் முழுசா நீங்க சொல்லல? என்னங்க சார்? இல்ல, என்ன எழுதிருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது முதல்ல இல்ல, நான் கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கும்போது எந்த எண்ணமும் தோன்றவில்லை, கடவுளை மட்டும் தியானித்திருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ சொல்லலையே, ஏன்? இல்ல சார், கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கறக்காக சொல்லலைங்க சார். கேக்குற கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல்லணும். நல்லது நல்லது. அதுதான் கேட்டேன், என்ன எழுதுனீங்கன்னு அதுக்குதான் கேட்டேன் நான். ஓகே சார். சரிங்களா? நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்ததாக வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். கடவுளின் நாமத்தை காட்ஸ் நேம் வாஸ் டோல்ட். ரெண்டாவது வந்து the movie of 2012 and the Indians greatness in the opening scene came to my mind. இருங்க ஒரு நிமிஷம். அதாவது நீங்க எப்படின்னா இப்ப உங்களுடைய உள்ள கருத்துக்களாக வெளிப்படுத்துகிறீர்கள், அப்படி நான் கேட்கலாங்க. என்ன எழுதிருக்கீங்களோ எக்ஸாக்டா அதை அப்படியே படிச்சா போதும். அதான் படிச்சிட்டு இருக்கேன் சார். God's name was told, movie of 2012 and Indian greatness in the opening scene was flashing me. The last scene of survival of life was coming in my thought. அவ்வளவுதான் எழுதியிருக்கேன் சார். அவ்வளவுதான் எழுதியிருக்கீங்க. நன்றிங்க. சிவபாலன் ஐயா. சார், கண்ண மூடனுடைய சில பிரச்சனைகள், இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள், அடுத்தது மைண்ட் அப்படியே டைவர்ட் பண்ணி செல்வ சிந்தனை கொண்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது மளிகை கடைக்கு போனது ஞாபகம் வந்துச்சு. அடுத்து லியோ படம் பார்க்கணும்னு ஞாபகம் வந்துச்சு. இவ்வளவுதான் சார் என்னோட சிந்தனை இன்னைக்கு இருந்துச்சு. ஏன்னா கூடுமானவரையும் செல்வ சிந்தனை ஐயா, எனக்கு இப்போ என்ன ஞாபகம் வந்துச்சுன்றத என்ன எழுதிருக்கீங்களோ அதை படிச்சா போதும். அந்த சில சிந்தனைகள் இல்ல இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஞாபகம் வந்துச்சுன்றீங்க, நம்ம அப்படி எழுத மாட்டோம். ஆமா, அப்படி என்ன எழுதிருக்கீங்களோ அதை எக்ஸாக்டா படிச்சா போதுமானது. சில சிந்தனைகள், செல்வ சிந்தனை, மளிகை கடைக்கு போனது, லியோ படம் பார்க்கணும்னு நினைச்சது. இருங்க, மளிகை கடைக்கு போனது அப்படின்றீங்க, அப்படிதான் எழுதிருக்கீங்களா? மளிகை கடைக்கு தான் எழுதிருக்கேன். மளிகை கடைக்கு போனது அப்படின்னு எழுதிருக்கீங்களா? அப்படி மளிகை கடைன்னு தான் எழுதிருக்கேன் சார். அதுதான். இப்போ இங்க என்ன விஷயம்னா, நம்ம ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஏரியாக்குள்ள போறோம். நீங்க ஏதாவது ஒரு டேட்டா மாத்தி கொடுத்துட்டாலும் இங்க வேல்யூ மாறிடும். இல்ல, இதுதான் நான் எழுதுறது வந்து சில மளிகை கடைன்னு ஆரம்பிச்சு எது வரைக்கும் எழுதிருக்கீங்க?
அவ்வளவுதான். மளிகை கடைன்னு தான் எழுதியிருக்கேன். ஏன்னா நான் வந்து டைவர்ட் பண்ணிட்டே இருக்கேன். செல்வ சிந்தனை அதான் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது அதை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்துச்சு அப்படி. இல்லைங்கய்யா, நீங்க சிந்திக்கும் போது எல்லாம் டைவர்ட் ஆயிருக்கும். ஆமா. இப்ப எழுதின பிறகு பேப்பர்ல இருக்கிற எழுத்துலாம் டைவர்ட் ஆகுதா? இல்லையே. இல்லையே, நான் எழுதியிருக்கிறது சில பிரச்சனைகள், செல்வ சிந்தனை, மளிகை கடை, லியோ படம், அவ்வளவுதான் எழுதியிருக்கேன். அப்போ ஒரு வார்த்தையா தான் எழுதிருக்கீங்க. ஆமா 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 ஆமா, அதுதான் எனக்கு வேணும். அதுதான் நான் கேட்கிறேன். நான் வார்த்தையா தான் எழுதியிருக்கேன். வார்த்தையா தான் எழுதிருக்கேன். நன்றி நன்றி. நாராயணன் ஐயா, ரிச் நாராயணன் ஐயா. வணக்கம், எல்லோருக்கும் செல்வ வணக்கம். நான் எழுதினது 3 பாயிண்ட் தான். மனம் ஒரு சிந்தனையா இல்லை, அதாவது ஒரே எண்ணமா இல்லை, மனம் அலைப்பாயுது. இல்லைங்கய்யா, நீங்க வந்து எனக்கு இந்த விளக்கம்லாம் எனக்கு எதுவுமே வேண்டியதே இல்ல. நான் எழுதினதை அங்க வாசிக்கிறேன். என்ன எழுதிருக்கீங்களோ எழுதுன மனம் ஒரு சிந்தனை இல்லை, சிந்தனையாக இல்லை, சிந்தனையாக இல்லை, ஆமா. சிந்தனையில இல்லை. இன்று ஒரு புது நாள், நல்ல சிந்தனையை வளர்க்க வேண்டும். நான் இறைவன் மற்றும் இயற்கையை, பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன். 3 பாயிண்ட் தான் எழுதினேன். மீதி மனம் வந்து ஒரு நிறைய ஓடுது, அதை எழுத முடியல. சரி சரிங்க, நன்றி நன்றி. அடுத்து கலைச்செல்வன் ஐயா அவர்கள். வாய்ப்புக்கு நன்றி. 1, மனம் மனத்தை பார்த்தது. 2, கோழி கூவியதை கேட்க முடிந்தது. 3, இந்த உலக சப்தங்கள் கேட்க முடிந்தது. 4, நாராயணன் ஐயாவை கண்களை மூடு என்று சொன்ன பேச்சு 2 தடவை கேட்டது. 3, அமர்ந்திருக்கும் இடத்தில் இந்த உடலை 2 முறை சரி செய்து கொண்டேன். 6, உடல் மனம் அமைதியாக இருந்தது. 7, நிமிர்ந்து உட்கார்ந்தேன். அதெல்லாம் முடிச்சாச்சு. நன்றி நன்றி நன்றிங்க, நன்றி. அடுத்து கோச் விஎஸ்ஆர் சார். ஐயா சவுண்ட் வரலைங்க எங்களுக்கு. இப்பதாங்க ஐயா கொஞ்சமா கேக்குது. why am I doing this? நான் ஏன் இத பண்றேன் அப்படின்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். இல்லைங்கய்யா, 2மே எழுதிருக்கீங்களா? தமிழ் ஆங்கிலம் 2லயும் எழுதிருக்கீங்களா? என்ன எழுதிருக்கீங்களோ எக்ஸாக்ட்டா முதல்ல அதை படிச்சு முடிச்சிருங்க. why am I doing this? Point number 1. Number 2, okay, let it be a dhyana exercise. Number 3, is there a connection between breath and thoughts? Number 4, let us hold the breath and see. Number 5, is it to check our obedience level? Number 6, let us do whatever it is. Number 7, this is feeling calm. Number 8, oh, 5 minutes is this much long. Number 9, how would have saints did dhyanam for years together? நன்றி நன்றி நன்றிங்க. சரி, ஓகே. அடுத்தது வேலுமதன் சார். ஐயா, கண்ணு மூடி உட்கார்ந்த உடனே வந்த நினைவுகள். சிவன் கண்முன் வந்தா. ஐயா இல்லையா, எனக்கு வந்து இப்ப நினைவுகளே வேண்டாம். என்ன எழுதிருக்கீங்களோ எழுதுன்னு சொன்னா. ஓகே. சிவன் கண்முன் வந்தாரு. உட்கார்ந்த உருவல கையில வேலோட, கழுத்துல பாம்போட இருந்த உருவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு எழுதிருக்கீங்களான்னு தான் என்னுடைய கேள்வி. அப்படிதான் எழுதிருக்கு. படிக்கிறேன். சிவன் கண்முன் வந்தார், உட்கார்ந்த உருவம், கையில் வேல், கழுத்தில் பாம்பு. 2வது ஃப்ரெண்டோட ஃபாதர் பாஸ்டாவே, என்னுடைய ஃப்ரெண்டு பாலமுருகன். அது ஞாபகத்துல வந்து அப்படியே எழுதிருக்கீங்களா? ஆமா, பாலகிருஷ்ணன். ஆமா, பாஸ்டாவே அவன் ஃப்ரெண்டோட பாலகிருஷ்ணன். அது ஞாபகத்துல வந்தது. அதுக்கு ஒரு இல்லைங்கய்யா, உங்களுக்கு ஞாபகம் நிறைய வந்திருக்கும். இப்ப நீங்க எழுதிருப்பீங்கல்ல, எழுதுனதை மட்டும் அப்படியே படிச்சீங்கன்னா போதுன்றேன். நீங்க எழுதுனதை பார்த்து என்ன எழுதணும்னு சொல்றீங்க. ஓகே ஓகே ஓகேங்க. அது வேண்டாம், என்ன எழுதுனீங்களோ ஓகேங்க ஐயா, அப்படியே படிச்சீங்கன்னா போதும். ஓகேங்க ஐயா. ராமாயணம், அதான் ஃப்ரெண்ட் ஃபாதர் பாஸ்டாவே பாலகிருஷ்ணன். ராமாயண கதை நினைவில் வந்தது. கருவாகி உருவாகி பாடல் நினைவில் வந்தது. என்னுடைய பிசினஸை என்ன செய்ய வேண்டும் என்று நினைவில் வந்தது. அதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று நினைவில் வந்தது. அப்புறம் கடைசியாக மேஜர் சார் மற்றும் நாராயணன் சார் கண்களை மூடு என்று சொன்னது காதில் கேட்டது. சரி, நன்றி நன்றிங்க. மேஜர் நாராயணன் சார். 2 பாயிண்ட் எழுதிருக்கேன். சொல்லுங்க ஐயா. நிலை
why the delay in getting connection ம். and what is the routine for the day? 2 தான் எழுதுனேன். ஏன்னா எனக்கு நேரமே மொத்தம் 4 நிமிஷம் தான் இருந்தது. பரவாயில்லைங்கய்யா. சரி. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிடம். இதுல நீங்கள் கண்கள் மூடி உட்கார்ந்த உடனே இப்ப சொல்லப்பட்ட, அதாவது எழுதப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே ஒருத்தருடன் ஒருத்தர் பொருந்தி வரவில்லை. எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி இருந்தது. சரிங்களா? இப்ப இங்க என்ன நம்ம பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் எப்பொழுதெல்லாம் கண்களை மூடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்குள் வரக்கூடிய அந்த அனீச்சையான சிந்தனைகள் எங்கிருந்து தோன்றுகிறது என்றால் உங்களுடைய மைய மனதில் இருந்து. ஹாப்பி கண்ணன் சார் சொல்லுங்க. சார் ஆக்சுவலி கண்ணை மூடி உட்கார்ந்தோடனே நம்ம ஆக்சுவலி ஒரு ஒரு அமைதியான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோம் சார். பட் ஆனா மனசு வந்து அப்படி இல்லை. பட் நான் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா, படித்த போது இருந்த அந்த மலரும் நினைவுகள் சார். அது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான் சார் எழுதியிருக்கேன். நன்றி. சரிங்களா? நீங்க அமைதியாக உட்கார்ந்தவுடன் உங்களுக்குள் சிந்தனைகளாக, எண்ணங்களாக விரிவது எங்கிருந்தா உங்களுடைய மைய மனதில் இருந்து. ஆனால் நீங்கள் இப்பொழுது எழுதுவதற்கு காரணம் எதுவென்றால் அந்த மைய மனம் அல்ல, உங்களுடைய விழிப்பு மனம் என்னவெல்லாம் வந்தது என்று கவனித்தது. அது கவனித்தவற்றை தான் நீங்கள் எழுதினீர்கள். அப்போ நம்முடைய மனம் முதலில் 2 வகையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று விழிப்பு மனதனுடைய கவனம் இல்லாமல் இயங்கக்கூடிய மைய மனம். இன்னொன்று நீங்கள் நினைவுபடுத்தினால் உங்களுடைய நினைவுக்கு வருகிறது என்றால் அது எல்லாமே உங்களுடைய விழிப்பு மனதனுடைய கவனிப்பு. சார் நான் கண்ண மூடி உட்கார்ந்தேன், எனக்கு ஒரு பஸ் போனது தெரிஞ்சிச்சு அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுடைய விழிப்பு மனதனுடைய பதிவுகள். அது பார்த்ததுனால தான் உங்களால சொல்ல முடிஞ்சது. அப்படி உங்களுக்குள்ள இருக்கிற ஆங்கிலத்துல டாமினேஷன் தாட்னு சொல்லுவாங்க, நாம தமிழ்ல வந்துன்னா முதன்மை சிந்தனை. ஆகவே உங்களுக்குள் எது குறித்து முதன்மை சிந்தனை இருக்கிறதோ அது குறித்து நீங்க எப்ப கண்ண மூடினாலும் அது வெளியில வரணும். சரிங்களா? அப்ப திலகம்மா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே, சிவனை நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். சிறப்பு தான். சரிங்களா? அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டாமினேஷன் தாட் என்னவாக இருக்கிறதோ அதுவாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். அதுதான் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த டாமினேஷன் தாட் உருவாக்குறதுக்கு தான் இன்றைய இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மதம் என்கிற கோட்பாடு, இனம் என்கிற கோட்பாடு, மொழி என்கிற கோட்பாடுலாம் உருவானது. ஒரு மனிதனை டாமினேஷன் தாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து இனக்குழுக்கள் அவங்க விரும்பின மாதிரி அந்த இனக்குழுவா வாழ முடிஞ்சது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாமினேஷன் தாட், நமக்குள்ள இருக்கிற பெரிய டாமினேஷன் தாட் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நான் செல்வந்தன் இல்லை. இப்ப யாராவது உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்குறேன்னு, எத்தனை பேர் ஃபீஸ் கட்டு போவீங்க? ஏன்னா எனக்கு ஓட்ட தெரியும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பொழுது அவங்க ஃபீஸ் கட்டி இல்ல, சும்மா கூட்ட கூட நம்ம போக மாட்டோம். அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளார சரிங்களா, செல்வம் குறித்தோ, செல்வந்தனாவது குறித்தோ, பணம் பண்ணது குறித்தோ எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் உங்களை ஈர்க்கப்படுகிறதுன்னா அது உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அது எப்படியாவது கத்துக்கணும், இல்ல எப்படியாவது நம்ம அதை அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அது நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்போ நாம வந்து நமக்குள்ள இருக்கிற டாமினேஷன் தாட் நம்ம கவனிக்கணும். அது என்ன சொல்லுது? அந்த டாமினேஷன் தாட் என்ன சொல்லுதுன்னா, நீ இப்பொழுது செல்வந்தன் இல்லை. அதனாலதான் நம்ம செல்வந்தனா ஆக முயற்சி பண்றோம்.
அப்ப முதல்ல நாம என்ன பண்ணணும், எதை அக்செப்ட் பண்ணணும்னா, நான் ஒரு செல்வந்தன் என்கிற ஒரு டாமினேஷன் தாட் உங்களுக்குள்ள வரணும். அது பணம் வந்தா வருமா, பொருள் இருந்தா வருமா, சொத்து வந்தா வருமான்னு இல்ல. இந்த 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 டாமினேஷன் தாட் உள்ள வந்தாதான் எல்லாமே உங்களை தேடி வரும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமா சொன்னீங்க. என்ன காரணம்னா, உங்களுடைய ஆழ் மனதுல, உங்க மைய மனதுல என்ன பதிஞ்சிருக்குதோ அதுதான் நீங்க அப்பப்ப கண்ண மூடும்போது உங்களுக்கு ஓடும். சரிங்களா? நம்ம திலகம் அம்மா சொல்லும்போது அவங்களுக்கு வந்து சிவசிந்தனை ஓடியது. சிவபாலன் ஐயா சொல்லும்போது பல பிரச்சனைகள்லாம் ஓடிச்சு. அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஓடுதுன்னா என்ன காரணம்னா, அதுதான் உங்களுடைய மைய மனதுல பதிஞ்சிருக்குது. ஆகவே அந்த மைய மனதுல இருக்கிற அந்த டாமினேஷன் தாட்டை மாத்துறது எப்படி, அது சம்பந்தமான பயணங்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள் மைய மனதில் என்ன இருக்கின்றதோ அதுதான் உங்களை செதுக்கிக் கொண்டிருக்கிறது. என்ன பண்ணுது அது? உங்களை அப்படியே செதுக்குது. உங்களை மைய மனசுல என்ன இருக்குதோ அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, நாட்டுப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, சரிங்களா, சமயப்பற்று, சாதிப்பற்று, பிரிவுப்பற்று என்றெல்லாம் உருவாக்கி வைத்தார்கள். ஏன்னா அந்த பற்றுல நீங்க லாக் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய டாமினேஷன் தாட் அது மாறிடும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லுடா அப்படின்னு அப்படி நமக்குள்ள ஒரு வேகம் கிளம்பும். ஏன்னா தமிழன் என்கிற உணர்வு, இந்தியன் என்கிற உணர்வு, இந்து என்கிற உணர்வு, இதெல்லாம் டாமினேஷன் தாட்டா உங்களுக்குள்ள ஒருவேளை இருந்ததுன்னா நீங்க என்ன செய்யணும்னா, அடுத்த 1 இயருக்கு, சரிங்களா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இங்க கொடுக்குற பயிற்சிகள் எல்லாம் அடுத்த 1 இயருக்கு நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால ஒரு 1 இயருக்கு உங்களை கம்ப்ளீட்டா நீங்க மாத்தி ஆகணும். நாம எப்படி நீச்சல் குளம் பக்கத்துல போன உடனே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு நீச்சல் உடை அணிந்து கொண்டு அதுல இறங்குறோமோ, அதே மாதிரி உங்களுக்கு இங்க கம்ப்ளீட்டா உங்களை நீங்க எல்லாவற்றையும் மாத்தி ஆகணும். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மாத்தி ஆகணும். அப்போ நீங்க எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் என்பது சிறிய அளவில் இல்ல, பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நிகழக்கூடிய மாற்றம். ஏனென்றால் நீங்கள் ஒரு செல்வந்தர் ஆகிவிட்டால், உங்களுடைய பரம்பரையினுடைய மொத்த தலையெழுத்தையுமே நீங்க மாத்தி எழுதுறீங்க. இதுவரைக்கும் வறுமையில் இருந்த உங்களுடைய பரம்பரை அல்லது வளமான வாழ்க்கை வாழாத உங்களுடைய பரம்பரை இனிமேல் அது அப்படியே எப்படி டேர்ன் ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பணக்கார குடும்பம் ஆயிடும். அப்ப அந்த அளவுக்கு டேர்ன் பண்ண போறது நீங்கள் தான் அப்படின்னும் பொழுது நீங்க ரொம்ப கவனமா நீங்க பல விஷயங்கள் செய்யணும். நீங்க எல்லோருமே என்னை விட வயதுல மூத்தவங்களா இருக்கலாம். ஆனால் இங்க செய்யும் பொழுது நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும். நீங்கள் ஒரு மாணவனாக என்ன சொல்றோமோ அந்த விஷயத்த அப்படியே செய்ய வேண்டும். துரியோதனன் போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா கூப்பிடுறாங்க, வாடா ராசா அப்படின்னு. கூப்பிட்டு சொல்றாங்க, எல்லா ஆடையும் கழட்டிடுன்னு. ஆனா என்ன நடந்தது? யாராவது சொல்ல முடியுமா? அந்த ஆடைகளை கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்ல சார், ஆடையை கழட்டிட்டு கை மட்டும். கழட்டாம எப்படி வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இலை வரைவா வந்து தொடை வரைக்கும் இலையை கட்டிட்டு அவங்க முன்னாடி போனாரு சார். அதாவது அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு எப்ப கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்சுதோ, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்ப கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்சுதோ அப்பவே அவங்க கண்ணை அது வந்து கட்டிட்டாங்க. அவங்களுக்கு கண்ணை கட்டிட்டாங்க. தெரியல. அப்படி கண்ணை கட்டதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கண்கள் வழியாக மனதிற்கு செல்ல வேண்டிய பதிவுகள் எல்லாம் தடைபட்டு விட்டது. அதே போல மனதினுடைய பவர் கண்கள் வழியா செலவாகிட்டே இருக்கிற பவரும் தடைபட்டு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க போங்க. அப்ப கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து என்னன்னா, கண்கள் வழியாக நம்முடைய மன ஆற்றல் வந்துன்னா செலவாகி கொண்டிருக்கிறது. அதை அப்படியே அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சதுனால என்ன காரணமா ஆச்சுன்னா, அது ரொம்ப பெரிய பவரா இருந்தது. அதை அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கண்டிப்பா. சரிங்களா? அந்த சக்தி அப்படியே கொடுக்கும் பொழுது எந்த ஆடைகளும் மறைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
இருந்தாலும் அப்படி ஒருவேளை அவர் முழுசா அதை உள்வாங்கிட்டாருன்னா அவர் அழிக்க முடியாது என்ற காரணத்துக்காக கிருஷ்ணர் போய் சொல்றாரு, ஏ துரியோதனா, உங்க அம்மா உன்னை குழந்தையா இருக்கும்போது தொட்டு பார்த்தாங்க. அப்ப நீ ஒரு 2.5 கிலோ 3 கிலோல வந்துன்னா ஒரு சின்ன குழந்தையா இருந்த. அவங்க அப்படியே கூட நினைச்சிட்டு இருப்பாங்க, இப்ப நீ எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிற, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கன்னு தெரியாது, நீ இப்ப போய் அப்படியே போய் நிக்கிறன்றிய அம்மா முன்னாடி, அப்படி நிக்கலாமா? அப்ப என்ன கிருஷ்ணா பண்றது? அந்த இடம் மட்டும் மறைச்சிடுறியா, மறைக்க வேண்டிய இடத்தை மட்டும் மறைச்சிரு அப்படின்னா ஒரு தொட வரைக்கும் தன்னை மறைச்சிட்டு போய் நிக்கிறார். அப்படி நின்னது காரணனால அந்த பவர் ஃபுல்லா கொடுக்கும் பொழுது அவர் உள்வாங்கும்போது அந்த இடம் மட்டும் மறைஞ்சிருச்சு. அவங்க அம்மா கதறி கதறி அழுவாங்க பார்த்துட்டு. நான் அவ்வளவு தூரம் சொன்னனே, மறைச்சிட்டிய, எல்லாத்தையும் துணியெல்லாம் விளக்கிட்டேன்னு நீ இப்படி நின்னுட்டிய அப்படின்னு. அப்போ அந்த உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா கிருஷ்ணன் மட்டும்தான், இது வரைக்கும் மறைக்கப்பட்டதுன்னு. அதனால அந்த பீமன் கிட்ட அவர் சொல்றாரு, அவனுக்கு நெஞ்சில் அடிச்சா சாகு வராது, தொடையில் அடின்றார். அதே போல நீங்கள் இங்க என்ன ஆகணும்னா, உங்களுடைய மனம் நிர்வாணம் ஆக வேண்டும். அதுல எதையாவது ஒரு பகுதியை நீங்க மறைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா குழப்பமாயிடும். சரிங்களா? புரியுது. அதனால நான் சில கேள்விகளையும் சில பதில்களையும் பொதுவுல இங்க கொடுப்பேன். உங்களால இந்த பொது வெளியில உங்களுக்கு அந்த மாதிரியான கேள்விகள் பதில்கள் வரும்பொழுது சொல்ல முடியவில்லை என்றால் தயவு செய்து என்னுடைய நம்பருக்கு பர்சனலா கூப்பிட்டு சொல்லிடுங்க. ஏன்னா இது மற்ற பயிற்சிகள் மாதிரி உடல் மட்டுமே ஈடுபடக்கூடிய பயிற்சி அல்ல. உங்களுடைய மனதனுடைய, அதுவும் உங்களுடைய மைய மனதனுடைய ஆழ்ந்த செயல்பாட்டினால் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் செல்வந்தர் வாழ்க்கை என்பது. நீங்க மீன் பிடிக்கிறதா இருந்தா என்ன பண்ணீங்கன்னா, வலைய நீங்க ஒரு மேலோட போட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுல மீன் கிடைச்சிடும், வலையில அள்ளிடலாம். ஆனால் முத்து எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆழ்கடலுக்குள் செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். ஆகவே நீங்க வலை போட்டுலாம் முத்து எடுக்க முடியாது. ஏன்னா அது வலை போற தூரத்துல இல்ல அது. அது ரொம்ப ஆழமான பகுதியில் இருக்குது. அதே போல நீங்க செல்வந்த வாழ்க்கைக்கு மாறுவதற்கான உங்களுடைய சிந்தனைகளை இப்பொழுது நாம் முத்து முத்தாக மாற்ற வேண்டும். அப்ப நான் உங்களுக்குள்ள எவ்வளவு ஆழத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு ஆழத்துக்கு போகணும். அந்த ஆழம் என்பது எதை பொறுத்தது என்றால், உங்களுடைய வயது, அனுபவம், சுற்றுச்சூழல், நீங்கள் கற்ற கல்வி, அறிவு இதெல்லாம் சேர்ந்து அது எவ்வளவு ஆழத்துக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு ஆழத்துக்கு கொண்டு போயிருக்கும். இப்ப நான் அந்த ஆழத்துல இருந்து கொண்டு வரணும். இப்போ ஒரு 5 வயசு பையன் வச்சுக்கீங்க, அவனுக்கு ஆழம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அவனுடைய வயது, அனுபவம்லாம் ரொம்ப குறைவு. அதனால அங்க எனக்கு வந்து ரொம்ப ஆழம் போக வேண்டியதில்ல. கொஞ்சம் லைட்டா உள்ள போய் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடலாம். ஆனால் நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே, உங்களுடைய வயது எல்லாமே என்னுடைய வயதை கடந்ததுதான். ஒருவேளை திலக மாமாவும் லட்சுமி மாமா போனா என் வயசுக்கு முன்னாடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு ஒரு 15, அவங்களுக்கு ஒரு 16. அதே எண்ணத்திலே இருங்கம்மா, அதுதான் சிறப்பு. அப்போ அந்த வயது, நமக்கு வயது கூட 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 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆழம் அதிகமாகிடும். இப்போ அந்த ஆழத்திலேருந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வந்து வெளியே கொண்டு வந்து போட்டுட்டு உங்களுக்கான அந்த முத்தை நான் எடுத்து கொடுக்கணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய டாமினேஷன் தாட்டுக்குள்ள நீங்க என்ன கொண்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு செல்வந்தர். ஏனென்றால் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது, செல்வம் என்பது நமக்கு புறத்தே இல்லை. செல்வம் என்பது புறத்தே இல்லை. எப்படி எப்படி பூமிக்கு மேலே உருவாக்கிய மனிதனுடைய அத்தனை அற்புதங்களும் பூமிக்கு உள்ளிருந்து எடுக்கப்பட்டது. அதே போல ஒரு மனிதனுடைய வளமான வாழ்க்கைக்கு அவனுடைய புறத்தே எதெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறானோ அது அத்தனையுமே அவனுடைய மனதிற்கு உள்ளிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ உங்களுக்கான அந்த வளமான பகுதி எங்கே இருக்கின்றது, உங்களுக்கான அந்த சுரங்கம் எங்கே இருக்கிறது என்றால் அது உங்கள் மனதிலே இருக்கின்றது. அந்த மனதிலே இருக்கக்கூடிய கருப்பொருளை நீங்கள் வெளியே கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர அது உங்களுக்கு புறத்தே உருப்பொருளாக மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே நீங்க புறத்தே இருக்கக்கூடிய உருப்பொருளை உருவாக்குவதிலே கடினமாக உழைப்பை போட வேண்டாம். உங்களுடைய மனதிற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த அற்புதத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வந்தால்
புறத்தே இருக்கக்கூடிய உருப்பொருட்கள் உங்களை வந்து அடையும். ஐயா புரியுதுங்களா ஐயா? நாராயண் சார், நீங்களும் நானும் மட்டும் தானே இருக்கிறோம். கோஸ்டா இது நீங்களும் நானும் மட்டும் தானே இருக்கிறோம். ஆமா ஹோஸ் ஆமா. சரி, அப்புறம் எப்படி அட்மிஷன் வடிவேல் தானா சார் நடக்குது? போடுங்க. நான் தான் கொடுத்தேன் வர்றவங்களுக்கு, புதுசா வந்தவங்களுக்கு கொடுக்குவேன். நீங்க இன்னைக்கு ஒரு நாள் அனுமதி கொடுங்கன்னு சொன்னீங்கனால இன்னைக்கு சரிங்க சரிங்க. கார்த்தி சார் லைன்ல இருக்கீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் இந்த மெசேஜ் இப்பதான் பார்த்தேங்க ஐயா, அதனால இப்பதான் ஜாயின் பண்ணேன். எந்த மெசேஜ்? இந்த லிங்க், நம்ம மீட்டிங் லிங்க் மெசேஜ் இப்பதான் பார்த்தேன். எதுல இருக்குது? 366. 366லையா? சார் நான் அனுப்பிவிட்டேங்க சார், எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதுல அனுப்பி ட்ரை பண்ணி பார்த்தேன். சாரிங்க சார். ஆமா, இது தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய பயிற்சி. சரிங்களா? இந்த பயிற்சிக்கான லிங்கை 366ல போட வேண்டாம். கார்த்தி சார், நீங்க பயிற்சி எடுக்க தயாரா இருக்கீங்களா? எடுக்கிறேன் சார். இல்ல, இது ஓராண்டு பயிற்சி. இது ஓராண்டு பயிற்சியா? ஆமா. 10 நாள் போட்டிருந்துச்சு. அதான் 10 நாளா ஒரு வருஷத்துக்கு வரும். சரி, ஓகே ஓகே சார், எடுக்கிறேன். இல்லைங்கய்யா, அதை நீங்க தொடர்வதாக இருந்தால் நீங்கள் தொடரலாம். எடுக்கிறேன் சார், எடுக்கிறேன். சரிங்களா? இல்ல, அதுக்கு தான் கேட்டேன். ஏன்னா அந்த பொதுவெளியில போட்டு அப்புறம் எல்லாருமே அதை ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் ராஜசேகர் ஐயான்னு ஒருத்தர் வந்திருக்காங்க, மில்டன் ராஜசேகர் ஐயா. ஐயா, நீங்க எங்க இருந்து ஐயா கலந்துக்கிறீங்க? ஆமாய்யா, நான் மாதவரத்துல இருந்து கலந்துக்கிறேன். எங்கய்யா? மாதவரம், சென்னை மாதவரம். ஆமாய்யா. நன்றிங்கய்யா. மேஜர் தாரோட ஃப்ரெண்டு சார். நான் தான் அவரை இன்வைட் பண்றேன். சரிங்க ஐயா, நீங்களும் ஒரு ஆண்டு தொடர்ந்து வர முடியுமா கூட? வரையா. சரி, ஏன்னா எல்லாருமே ஒரு குறுகிய கால பயிற்சி தான் பார்த்துருப்பாங்க. ஆனா நம்ம பயிற்சி ஓராண்டு பயிற்சி. சரியா? சரிங்களா? கார்த்தி சார் வீடியோல வாங்க. வீடியோல வந்திருக்கிறாரு, அவர் நம்பர் வாங்கிக்கோங்க சார். நம்பர் சாப்பிட்டா சார் வீடியோல இருக்குது. வீடியோல தான் இருக்கீங்களா? இருட்டா இருக்குது. இல்ல, வீட்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சரிங்க. இப்ப தெரியுதா? இல்ல, அதான் இப்ப அம்மா தனியா 366 போட்டதுனால உங்களுக்கு அந்த கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் நாங்க வந்திருக்காது. சரி. சரிங்களா? நம்முடைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இங்க நேரடி வகுப்புல கலந்து கொள்வது போல கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம ஒரு விதிமுறையா கொடுத்துருக்குறோம். அப்படிங்களா? சரி, ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க. சரிங்க. இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவுமே நீங்க ஆடியோல கூட நீங்க கலந்துக்கங்க, தவறு கிடையாது. சரிங்களா? ஆனா இதுக்கான நிபந்தனைகள்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. அங்க அந்த நிபந்தனைகள்லாம் இல்ல, அதனால அது உங்களுக்கு தெரியாது. நான் வேணா திரும்பி அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? இது ஒரு ஆண்டுகளுக்கான பயிற்சி. யாருக்காவது அந்த நிபந்தனை இருந்தா ஒரு தடவை படிங்களேன், எல்லாருக்குமே கேட்கட்டும். தமிழ்நாடு படிக்கலாம் சார். படிங்கய்யா. ஜூம் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளும் பயிற்சி பெறுபவர் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். 1. பயிற்சி வகுப்பு துவங்கும் நேரத்திற்கு முன்பாகவே ஜூமில் இணைப்பை சொடுக்கி காத்திருந்து சரியான நேரத்தில் உள்நுழைய வேண்டும். நேரம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும். 2. நேரடி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வது போலவே ஒரே இடத்தில் இருக்கையில் அமர்ந்து பயிற்சியின் துவக்கம் முதல் நிறைவு வரை வீடியோவை ஆனில் இருக்கும்படியாக தான் பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டும். 3. நேரடி பயிற்சி வகுப்பிற்கு வருவது போலவே தான் உடை அணிந்திருக்க வேண்டும்.
தூக்கத்திலிருந்து கண் விழித்து எழுந்து அப்படியே பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடாது. 4. உங்களின் முகம் நன்கு தெரியும்படி நல்ல வெளிச்சம் உள்ள இடமாக பார்த்து மின் விளக்கு உங்கள் முகத்திற்கு எதிர் திசையில் உள்ளவாறு அமர்ந்து கொள்வது நல்லது. 5. உங்களின் கேமரா ஆடிக்கொண்டு இராமல் நிலையாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். 6. இடையிடையே வேறு வேலைகளுக்கு எழுந்து செல்லாமலும் வீட்டில் உள்ளவர்களின் இடையூறு இல்லாத இடத்தில் அமர்ந்து பயிற்சி வகுப்பினை கவனிக்க வேண்டும். 7. பயிற்சி வகுப்பிற்கு தேவையான நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், தண்ணீர் பாட்டில் எல்லாவற்றையும் தயாராக பக்கத்தில் வைத்துக்கொண்டு பயிற்சி வகுப்பிற்கு அமர வேண்டும். 8. பயிற்சி வகுப்பு முழுவதும் 1 மணி நேரம் தொடர்ந்து வீடியோ ஆன் செய்து வைத்திருக்க வேண்டும் என்பதால் அதற்கு தேவையான மொபைல் டேட்டா பேக்கை முன்கூட்டியே ரீசார்ஜ் செய்து வைத்துக் கொள்வது நல்லது. 9. ஒரே சாதனத்தின் வழியாக 2 நபர்கள் கலந்து கொள்ள கூடாது. 10. அவரவர்களின் பெயர் நன்கு தெரியும்படி ஜூமில் முன்கூட்டியே சரியாக பெயர் மாற்றம் செய்து கொண்டு இணைப்பில் இணையுங்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. மிக்க நன்றிங்க. ரொம்ப அற்புதமா வாசிச்சீங்க. கார்த்திகேயா கேட்டீங்களா? கேட்டாச்சு சார். ஏன்னா அந்த உறுதியில யார் இருக்கிறாங்களோ, செல்வந்தன் ஆக வேண்டும் என்று உறுதியில யார் இருக்காங்களோ அவர்கள் முதலில் கடைபிடிக்க வேண்டியது ஒரு ஒழுக்கத்தை. அப்ப பயிற்சிக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது. அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து நாம் கொண்டு போனாதான் நம்ம அவங்கள ஆக்க முடியுன்றனாலதான் சில நிபந்தனைகளை வச்சிருக்கிறோம். அதை கடைபிடிச்சு வாங்க ஐயா. சரிங்களா ஐயா? சரிங்க கண்டிப்பா. நன்றிங்க. சரி, இப்போ நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க பாருங்க, என்னவா ஆகணும்னு ஆசைப்படுகிறீங்க பாருங்க, அது உங்களுடைய விழிப்பு மனதிற்கு தெரியும். அது உங்களுடைய ஆசை. நீங்கள் என்னவாக ஆக போகிறீர்கள் என்பது ஆசை. ஆனால் நிதர்சனம் என்னவென்றால், நீங்கள் இப்பொழுது இருப்பதற்கு யார் காரணம்? இப்பொழுது உங்களை யார் வடிவமைத்து வைத்திருக்கிறா? நீங்க ஆசைப்படுறது வேற. ஆனால் உங்களை வடிவமைத்து வைத்திருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மைய மனதனுடைய நினைப்பு. இது புரிஞ்சது புரியாத மாதிரி இருக்குங்களா? சார் புரியல சார். நீங்க மத்தவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது மத்தவங்களை பாதிக்காது சார். ஆனா உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களை பாதிக்கும். இந்த ஆசை உள்மனமா மைய மனமா? உன் மைய மனம் சொல்றீங்க. இல்லையா, அந்த உள்மனம் தான் மைய மனம். சரிங்களா? அதுதான். ரெண்டு மனம். சரிங்களா? ஆசை எங்க உருவாகுது? இருங்க, வந்த 2 மனம். சரிங்களா? அந்த 2 மனம் என்றதை நீங்க இப்போ கிளியரா புரிஞ்சுக்கங்க. ஒன்று மைய மனம். ஓகே. இன்னொன்று விளிம்பு மனம். விளிம்பு மனம். ஓகே. அந்த விளிம்பு மனத்தை விழிப்பு மனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதான் விழிப்பு நிலையில இருக்குது. சரிங்களா? அதை நம்ம என்ன பண்றோம்னா, ஒன்ன ஏஎம்னு சொல்றோம், ஒன்ன சிஎம்னு சொல்றோம். சிஎம்னா கோர் மைண்ட், இல்ல ஏஎம்னா அவேர் மைண்ட். நான் ஆங்கிலத்தெல்லாம் கொஞ்சம் தப்பா பழையாத்தான் பயன்படுத்துவேன். இருந்தாலும் நீங்க சரியா புரிஞ்சுக்குவீங்கன்ற காரணத்தினால தான் நான் கொஞ்சம் பழையா பயன்படுத்துறேன். சரிங்களா? அப்போ ஒன்னு ஏஎம், ஒன்னு சிஎம். ஏஎம்னா அவேர் மைண்டு, விளிம்பு மனம், விழிப்பு மனம். சிஎம்னா கோர் மைண்டு, மைய மனம். கிளியரா? கிளியர். நீங்க கண்ணு முழிச்சிருக்கும் போது எதெல்லாம் உங்களால நினைக்க முடியுதோ அது எல்லாமே விளிம்பு மனம் தான். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய மனம் எதுவென்றால் நம்முடைய மைய மனம். அதனாலதான் நம்ம தூங்குறோம். தூங்கும் போது என்ன ஆகுன்னா, உங்களுடைய விழிப்பு மனம் தூங்கி உங்களுடைய மைய மனம் செயல்பட ஆரம்பிக்கும். அதாவது என்னன்னா, ஃபுல் கண்ட்ரோல் அதை எடுத்துக்கும். சரி, இந்த விழிப்பு மனம் வேலை செய்யும் பொழுது மைய மனம் வேலை செய்யுமா? வேலை செய்யும். அது 24 ஹவர்ஸும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒண்ணு.
ஆனால் விழிப்பு மனம் என்பது நீங்கள் விழித்திருக்கும் பொழுது மட்டுமே இருக்கின்ற மனம்தான் விழிப்பு மனம். நீங்கள் தூங்கும் பொழுது தூங்கக்கூடிய மனம் அந்த விழிப்பு மனம். ஆகவே 24 மணி நேரமும் 2 மனசும் இருக்கும். ஆனா நீங்க முடித்திருக்கும் போது மட்டுமே முடித்திருக்கிற மனம் உங்களுடைய விழிப்பு மனம். இந்த விழிப்பு மனம்தான் உங்களுடைய மைய மனம் செயல்படுவதற்கு உண்டான அத்தனை உள்ளீடுகளையும் வழங்குகிறது. இன்புட். அந்த இன்புட் எல்லாத்தையும் கொடுக்கிறதுன்னா உங்களுடைய விளிம்பு மனம் என்று சொல்லக்கூடிய விழிப்பு மனம். அதே போல உங்களுடைய விழிப்பு மனதில் இருந்து நீங்கள் கண்களை மூடி பார்ப்பதாக நினைக்கக்கூடிய உங்கள் விழிப்பு மனம் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு எண்ணங்களாக சிந்தனைகளாக கொடுக்கிறதோ அது அத்தனையுமே உங்களுடைய மைய மனதிலிருந்து கொடுப்பது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு நம்முடைய அறிவியலுடைய ஆராய்ச்சி சொல்வது ஆண்களுக்கு 60,000 எண்ணங்களும் பெண்களுக்கு அதிகபட்சமாக 80,000 எண்ணங்களும் தோற்றுவிக்கப்படுவதாக. அப்போ அவ்வளவு எண்ணங்களையும் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அவ்வளவு வேலை செய்யறது எதுன்னா உங்களுடைய மைய மனம். ஆனா இப்ப நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்தோன்னு ஒரு 4-5 எழுதுனீங்க பாருங்க, அது செஞ்சது எதுன்னா உங்களுடைய விளிம்பு மனம். சில பேர் கனவு காணுவாங்க. அந்த கனவு அப்படியே சொல்ல முடியுது அப்படின்னா அந்த கனவை நீங்கள் கண்டுகொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய விழிப்பு மனம் விழித்து விட்டதுன்னு அர்த்தம். அது என்ன பண்ணும்னா அந்த கனவோட சேர்ந்து டிராவல் பண்ணும். எப்போ உங்க விழிப்பு மனம் விழிச்சிருச்சோ அப்பவே உங்க மைய மனதனுடைய கனவு அந்த இடத்துல நின்னுட்டு உங்க விழிப்பு மனம் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற மனப்பதிவுகளை கொண்டு அதுவாக அந்த கதையை நகர்த்தி கொண்டு செல்லும். நீங்க சில பேர் கேட்டிருப்பீங்க, எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்துச்சு, ஆனா காலையில எந்திரிச்சு பாக்குறேன் எனக்கு அது சுத்தமா ஞாபகமே இல்லைன்னு. அப்போ அந்த மைய மனதில் அந்த கனவு ஓடுமே தவிர விழிப்பு மனம் விழித்து கொண்டதை பார்ப்பதற்கு முன்பாக இது கலைந்து விடும். ஆனா சில பேர்லாம் எப்படி தெரியுங்களா, அச்சடிச்ச மாதிரி அப்படியே ஒரு ஒரு எழுத்து மாறாம ஒரு வடிவம் மாறாம அப்படியே சொல்ல முடியுதுன்னா அது உங்களுடைய விழிப்பு மனதிலிருந்து ஒண்ணது. அது கனவான்னு கேட்டீங்கன்னா அது கனவே கிடையாது ஆக்சுவலா. ஆனா நாம என்னன்னா கண்ணை மூடி இருந்ததுனால நம்ம கனவுன்னு நினைச்சுக்கிறோம். சரி, இப்ப நம்ம மீண்டும் நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோம். அப்போ நீங்கள் யார் என்பதும் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதும் நீங்கள் எப்படி இருக்க ஆசைப்படுகிறீர்கள் இல்லை உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆசையாக பார்ப்பது உங்களுடைய விளிம்பு மனம். ஆசையாக பார்ப்பது உங்களுடைய விளிம்பு மனம். ஆனால் உண்மையாலுமே அந்த செயல்களை செய்வது வடிவமைத்துக் கொண்டே இருப்பது எதுவென்றால் உங்களுடைய மைய மனம். அப்போ மைய மனம் உங்களை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறதோ, நல்லா பாருங்க இந்த வார்த்தையை, என்ன நினைத்து கொண்டிருக்கிறதோ அப்படித்தான் உங்களை அது வடிவமைக்கும். சார் நான் இங்க இருந்து மதுரைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்க்க போறேன் சார். யாராவது கேக்குறாங்க இறங்கி அந்த மாடை பிடிங்களேன்னு. அப்போ என் மைய மனம் உள்ள சொல்ல எனக்கு ஒரு நினைப்பு இருக்குது, நான் ஒன்னும் மாடுபிடி வீடுகள் கிடையாது, நான் அவ்வளவு வீரமான ஆள்லாம் கிடையாதுன்னு உங்க மனசு சொல்லும். கோச் விஎஸ்ஆர் சார் அப்படி எந்திரிச்சு இல்லைங்களேன். இப்போ அவர் எந்திரிச்சு நின்ட்டாரு. நல்ல வேலை, ஹெட்செட்டே திரும்ப மாட்டிட்டாரு. இப்போ உட்காருங்க சார். உங்களை யார் எந்திரிச்சு நிக்க சொன்னாங்க? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க சார். கேட்கலைங்க ஐயா. நான் கேட்காதவர் நிக்க சொல்லிட்டேனே. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஒரு டிவைஸ்ல மைக்கும் ஸ்பீக்கர். அதாவது 10வது கண்டிஷன் மாதிரி 11வது கண்டிஷன் நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட் வாய்ஸ் எல்லாம் வர்ற மாதிரியும் ஒன்று வச்சுக்கோங்க. சரி, கோச் விஎஸ்ஆர் சார் சொல்லுங்க சார், உங்களை யார் நிக்க சொன்னது? இல்ல இப்போ ஆக்சுவலா நீங்க என்னை நிக்க சொன்னீங்க, நான் நீங்க சொன்னதை நான் உள்வாங்கி நான் நின்னேன். அப்போ இங்க வெளிப்படையா எல்லாருடைய பார்வைக்கு என்னன்னா நீங்க உங்களை யார் நிக்க சொன்னதுன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் தான் நிக்க சொன்னேன்னு. சரிங்களா?
ஆனா இதுல உள்ளார்ந்த இல்ல பொருள் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொன்ன கட்டளையை ஏற்று உங்களுடைய மைய மனதிலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் எழுந்து நிற்க முடியும். நான் சொல்லிட்டேன், உங்க காது வழியா உள்ள போயிடுச்சு. ஆனா உங்க மைய மனம் சொன்னோம், நீ எந்திரிச்சு நில்லு ரங்கராஜா அப்படின்னு. அப்போ இங்க பொதுவா பார்க்கும்போது எல்லாருடைய பார்வைக்கும், சார் நீங்க தான் சொன்னீங்க, அதனால தான் அவர் எழுந்திருச்சினார்னு. இது புறத்தோற்றம். அகத்தோற்றம் என்னவென்றால், நான் கொடுத்த கட்டளையை ஏற்று உங்களுடைய மனம் இட்ட கட்டளையினால் தான் நீங்கள் எழுந்து நின்றீர்கள். ஐயா எல்லாருக்கும் புரியுதுங்களா? அப்போ என்னால யாரையுமே எழுந்து நிக்க வைக்கவே முடியாது. சரிங்களா? எழுந்து நில்லுங்கள் என்று நான் சொல்லத்தான் முடியும். நீங்கள் உங்களுடைய மைய மனம் கட்டளையிட்டால் மட்டும்தான் நீங்கள் எழுந்து நிற்க முடியும். ஆகவே உங்களை யாராலையுமே செல்வந்தன் ஆக்க முடியாது. செல்வந்தன் ஆவதற்கு வழிகாட்ட முடியும், துணை நிற்க முடியும், உதவி புரிய முடியும். நீங்கள் தான் செல்வந்தன் ஆக முடியும். ஐயா கிளியரா? அப்போ நீங்க செல்வந்தன் ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நல்லா வார்த்தையை கவனிங்க. நீங்கள் செல்வந்தன் ஆக வேண்டும் என்று விரும்பினால் அது உங்களுடைய விளிம்பு மனதனுடைய ஆசை. சரிங்களா? ஆனால் இங்க என்ன செய்யணும்னா, நீங்கள் செல்வந்தனாக வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய விளிம்பு மனதனுடைய ஆசையை சரிங்களா, உங்க மைய மனதனுடைய நினைப்பாக மாற்ற வேண்டும். இந்த ஆசை வெறும் ஆசையாகவே இருந்தால் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அது நடைபெறாது. அந்த ஆசையை உங்களுடைய மைய மனதனுடைய நினைப்பாக மாற்ற வேண்டும். அப்படி அந்த நினைப்பாக மாற்ற வேண்டும் என்றால், நீங்கள் இப்பொழுது அங்க என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ, அந்த குடோன்ல இப்ப என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களோ, அந்த குடோனை நம்ம கிளீன் பண்ணி ஆகணும். ஒட்டு மொத்தமா அப்படி பெட்ரோல் ஊத்தி ஒரு தீக்குச்சி வச்சு அப்படி போடணும் நீங்க இப்போ. ஏற்கனவே நீங்கள் யாருன்ற உங்க நினைப்பு இருக்கு பாருங்க, அந்த நினைப்புல குடோன்ல தீய வைக்கணும். இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஏதாவது சொன்னோம்னா உன் நினைப்புல தீய வைக்க அப்படின்னுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த நினைப்பு தான் உங்களை வந்து என்ன பண்ணுது, இன்னைக்கு இப்படியா வச்சிட்டு இருக்குது. தெரியல. மேஜர் நாராயண் சார் மட்டும் முன்னாடி மேஜர்னு போட்டிருக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாம் மேஜர் இல்லையா? அப்ப அந்த மேஜர் வேற, இந்த மேஜர் வேற. அப்போ அவருக்குள்ள இருக்கிற அந்த டாமினேஷன் தாட்ல ஒண்ணு மேஜர். ஐயா இந்த பாடம்லாம் கொஞ்சம் பொறுமையா தாங்க ஐயா புரியும். அதனால நீங்க என்கிட்ட பொறுமையா வர மாதிரி இருக்கும். வேக வேகமா பயணம் பண்ணீங்க. என்ன இவர் இப்படி இவ்வளவு பொறுமையா போராடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய மனப்பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியும். ஏன்னா இது ஒரு நாள் பதிவு இல்லை, 2 நாள் பதிவு இல்லை. இது பல வருடங்களாக உங்களுக்குள் ஏற்பட்ட பதிவு. சரிங்களா? நம்ம கார் திருப்புற மாதிரி ஸ்டேரிங்க போட்டு இப்படி திருப்பிட கூடாது. உங்க மனம்ன்றது தேர் மாதிரி. சரிங்களா? சக்க அடிச்சு 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 அதை மெதுவா திருப்பணும். அதனால என்னங்க இது, இதுதான் கிளாஸா? நான் இப்படி எதிர்பார்த்து வரலையே. சரிங்களா? அப்படி ஒரு கேப்சூல் மாதிரி அப்படி 1 மணி நேரத்துல செல்வந்தர் ஆவது எப்படி இப்படின்னு அப்படி ஒரு 1 மணி நேரத்துல அந்த ஃபார்முலா சொல்லிடுவாரு. நான் நாளையில இருந்து செயல்பட்டு 10 நாள்ல செல்வந்தர் ஆகலாம்னு நினைச்சேனே. அந்த கேப்சூல் தான் நீங்க தயாரிக்க போறீங்க. ஆனா அதுக்கு ஃபார்முலா நான் சொல்ல போறேன். அந்த கேப்சூலை நீங்க தான் தயாரிக்க போறீங்க. ஆனா அந்த கேப்சூல் தயாராகிறதுக்கு 1 வருஷம் ஆகும். சரி, மணி 6 ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மைய மனதனுடைய நினைப்பு தான் நீங்கள். சரிங்களா? அப்போ நினைப்பு நிஜமாகிறது. சரிங்களா? நிஜமும் எங்கிறது வருவாது? நினைப்பு நிஜமாகிறது. உங்களுடைய ஆசை வெறும் நினைப்பாகவே செல்கிறது. சில வார்த்தைகள்ல உங்களுக்கு இப்போ கேட்ட உடனே புரியாது. ஆனா கேட்க கேட்க புரிந்துவிடும். ஏன்னா உங்களுடைய மனதிற்கு அந்த ஆற்றல் உண்டு. எந்த மனதிற்கு? உங்களுடைய மைய மனதிற்கு.
அதனால இப்ப நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய மைய மனதில் இருக்கக்கூடிய அந்த டாமினேஷன் தாட்டை நம்ம மாத்துவதற்கான எல்லா செயல்களையும் செய்தாக வேண்டும். ஏன்னா எல்லாத்தையுமே உங்களுடைய மைய மனம் பகுத்து, பிரித்து சரிங்களா? அதை ஒத்திசைவு செய்து எல்லாத்தையும் உங்களுக்குள்ள வச்சிருக்குது ஒரு கோட்பாடாக. எப்படி? நான் என்ன கருத்து சொன்னாலும், வெளியில இருந்து என்ன வந்தாலும், இன்புட் உங்களுக்குள்ள என்ன வந்தாலும், அதை என்ன செய்கிறது என்றால், அதை பகுத்து, பிரித்து, ஒத்திசைவு செய்து, அது ஒப்பீடு செய்து உங்களுக்குள்ள அதை அப்படி எடுத்து வச்சிருக்குது அது. கடல்ல இருந்து மீன் பிடிச்சிட்டு வரும்போது போய் பார்த்தீங்கன்னா தெரியும். காசிமேட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா, அப்படியே வலையில அள்ளிட்டு வருவாங்க. எல்லா மீனும் இருக்கும் அந்த வலைக்குள்ளார. அதை எடுத்து போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கேட்டகரி ஆக்குவாங்க. சரிங்களா? அந்த வகைகளை பிரிப்பாங்க அப்புறம் தான். அதே மாரி உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள இன்புட் போகும்போது, அந்த வலையில இருக்கிற மீன் மாரி எல்லாம் உள்ள போகும். போனதுக்கு பிறகு உங்களுடைய மனம் என்ன பண்ணும்னா, அதெல்லாம் பிரிச்சு அடுக்கி வச்சுக்கும். அப்ப பெரும்பாலானவர்கிட்ட இருக்கிற கருத்து என்னன்னா, சைவம் சாப்பிடுறவங்கலாம் நல்லது. அசைவம் சாப்பிடுறது கெட்டது. சைவம் சாப்பிடுறவங்கலாம் நல்லவங்க. அசைவம் சாப்பிடுறவங்கலாம் கெட்டவங்க. இதெல்லாம் ஒரு பொதுவான கருத்து. இதெல்லாம் நம்முடைய மனம் எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருக்குது. இந்த ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல, "ஏய் வெள்ளையா இருக்கான் பொய் சொல்ல மாட்டான்னு." இதைப் போல உங்களுக்குள் நீங்கள் சிறு வயதிலிருந்து இன்று வரைக்கும் பல கருத்துகள் சரிங்களா? பல கருத்துரைகள், பல விஷயங்கள், பல தகவல்கள், பல தரவுகள் அனைத்துமே பகுக்கப்பட்டு, பிரிக்கப்பட்டு, அது ஒத்திசைவு செய்யப்பட்டு, அது ஒப்புகை செய்யப்பட்டு, அது 2த்துக்கும் உள்ளார என்ன இருக்கின்றது என்று ஒவ்வொன்றையும் அது சீர்தூக்கி, அதை உங்களுக்குள்ள பிரித்து, பல கொள்கைகளாக வைத்திருக்கிறது. அந்த கொள்கைகளை எல்லாத்தையும் நம்ம இப்போ ஓரந்தள்ளிட்டு, செல்வந்தன் ஆவதற்கு என்ன வேண்டுமோ, அத மட்டுமே இப்ப இன்ஸ்டால் பண்ண போறோம். அதாவது உங்க கம்ப்யூட்டர்ல, என் கம்ப்யூட்டர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னென்னமோ இருக்கும். நீங்க ஒரு ஸ்டேட் பேங்க்லயோ அல்லது ஏதோ ஒரு பேங்க்ல போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா, அந்த பேங்க்ல அந்த பேங்க்குக்கு தேவையான சாஃப்ட்வேர் மட்டும் தான் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கும். அப்படிதானங்க இருக்கும்? யாராவது பேங்க்ல ஒர்க் பண்றவங்க இருக்கீங்களா? கண்டிப்பா சார். வேற எதுவும் இருக்கு. சரி வேற சார். எதுவும் ஏன் வேற வச்சுக்கல? அவங்க தேவையில்லாம அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பேங்கிங் ஒர்க் அதுக்காக தவிர இல்லைங்கய்யா. மத்த நீங்க வேற ஏதாவது வச்சீங்கன்னா, பேங்க் சாஃப்ட்வேர் ஒழுங்கா இயங்காது. அது அது ஒரு ப்ராப்ளம். சரிங்களா? இல்ல முதல் ப்ராப்ளம் அதுதான். சரி. ஓகேங்களா? அப்ப அது சீராக இயங்குவதற்கு தான் அதுல வந்து நெறைய இடம் இருக்கும். அதைப்போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அடுத்த ஓராண்டுகளுக்கு உங்களுடைய முதன்மை சிந்தனையாக செல்வ சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப அதற்கான பயிற்சிகள், அதற்கான முயற்சிகள், அதற்கான தொடர்ச்சிகள்ல உங்களுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும். காது குத்து, கடா வெட்டு சரிங்களா? சார் 1 நாள் லீவு சார். எடுத்துக்கங்க. கிராண்டட் தான் இங்க. எத்தன நாள் லீவ் கேட்டீங்க கிராண்டட். ஆனா அது எது பாதிக்கும்னா, உங்களுடைய செல்வந்த பயணத்தை பாதிக்கும்ன்றத நீங்க பாத்துக்கங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்னா, இந்த 1 வருஷம் ஃபுல்லா அப்படியே இதுவா தான் இருக்கணும். இதுவா தான் இருக்கணும். செல்வ சிந்தனையில நீங்க ஊற போடணும் இப்ப நான் உங்கள. அப்ப உங்களுடைய முதன்மை சிந்தனையாக செல்வ சிந்தனை மாற வேண்டும். அப்படி முதன்மையான செல்வ சிந்தனை மாற வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெனப்பு இருக்கு பாருங்க. நீங்க இப்ப எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கணும். உங்களுக்குள்ள பதிஞ்சுக்கணும். நான் செல்வந்தன் ஆகிவிட்டேன். நான் செல்வந்தன் தான். ஏன் என்றால் ஏன்னா அந்த மனசு இருக்கு பாருங்க. அந்த மனசு தனியா இருக்காது. அது கொடி போல. சரிங்களா? கொடி படர வேண்டும் என்றால் ஒரு கொம்பு வேண்டும். அப்பதான் அந்த கொடி நல்லா படரும். அதப்போல மனசு என்ன பண்ணுதுன்னா, அது தனியா இருக்காது. அது பற்ற வேண்டும். எதையாவது ஒன்றை பற்ற வேண்டும். பற்றினால் தான் அது 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 பிடிமானத்துல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்னால தான், இந்த உலகத்துல கடவுள் கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டது. கடவுளே இல்லாமல் மனம் தனியாக ஒன்று பற்றிக் கொண்டு நிக்குமான்னா, அப்படி தனியா நிக்க முடியாது மனத்தால. அதனால ஒன்று கடவுள் கொள்கை வேண்டும் அல்லது அறிவியல் கொள்கை வேண்டும். ஏதாவது ஒரு கொள்கையை பிடிச்சு தான் மனசு நிக்க முடியும். ஐயா புரியுதுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா கதை? ஆகவே ஒரு கொடி எப்படி பற்றி வளர்வதற்கு ஒரு கொம்பு தேவைப்படுகிறதோ, அந்த மாரி மனம் பற்றுவதற்கு
ஒன்று தேவை. சரிங்களா? அந்த வகையில நீங்கள் ஏற்கனவே செல்வந்தர் தான் என்று உங்களுடைய மைய மனம் நம்புவதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உதாரணத்தை அதுக்கு அடிக்கடி சொல்ல வேண்டும். என்னவென்றால், பூமிக்கு வெளியில இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் பூமிக்கு உள்ளிருந்து கொண்டு வரப்பட்டது. யாருக்காவது அதுல மாற்று கருத்து உண்டா? இல்ல. அப்படி பூமிக்கு வெளியில இருக்கக்கூடிய செல்வங்கள் அத்தனையும் பூமிக்கு உள்ளிருந்து கொண்டு வரப்பட்டது போல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான புற செல்வங்கள் அத்தனையும் கொண்டு வருவது உங்களுடைய மன செல்வத்தை இப்ப நான் ஒருத்தட்ட பணத்துக்குன்னு போய் நிக்கிறேன். அவர் என்ன பண்றாரு? எனக்கு ஒரு செக் குடுக்குறாரு. நான் வாங்கிட்டு வந்துறேன். ஏன் சார் வாங்கிட்டு வந்தேன்? நான் பணம் தானே கேட்டேன். அவர் செக்கா குடுத்திருக்காரு. தப்பா? தப்பு இல்லையா? இன்னொரு வழியில வசூல் பண்ணிக்கலாம்னு ஒரு வழி இருக்கு. அதுக்காண்டி வாங்கிட்டு இல்லையா? அந்த செக்க அப்படியே கொண்டு போய் குடுத்து நான் என்கேஷ் பண்ணிக்கலாம். அதான் இன்னொரு மாற்று வழியில உங்களுக்கு அந்த பணத்தை இது பண்றதுக்கு ஒரு அந்த மாதிரி நீங்க என்கேஷ் பண்ணிக்கிறதுக்கான அந்த செக் எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த லீஃப் எதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மனச்செல்வம் தான் உங்களுடைய புற செல்வமாக, பொருட்செல்வமாக என்கேஷ் ஆகிறது. அப்ப உங்க மனம் தான் அந்த செக் புக். அங்க இருந்து என்ன நீங்க வெளியில எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் என்ன ஆகுது? உங்களுக்கு புற வாழ்க்கை அமைகிறது. அப்போ கிட்டத்தட்ட அந்த செக்குங்கிறது அந்த பணத்திற்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான். அதை என்கேஷ் பண்ணி நம்ம பணமா மாத்தணும்னா அந்த செக் வேணும். அந்த மாதிரி கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க எல்லாருமே இந்த பூமிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் என்கிற ஒரு பிளாங்க் செக்க புக்கை நம்ம கிட்ட வச்சுட்டாரு. நீங்க 100 ரூபாய் எழுதி நீட்டினீங்கன்னா பேங்க்ல 100 ரூபாய் தான் தருவாங்க. நீங்க அதுக்கு பிறகு யோசிக்கலாம், என் அக்கௌண்ட்ல பணம் இல்லையான்னு. ஆனா கடவுள் நீங்க என்ன பண்றாரு? எல்லாருக்குமே அன்லிமிட்டட் அக்கௌண்ட் போட்டாரு. போட்டு உங்களுக்கு பிளாங்க் செக் புக்கை கொடுத்துட்டாரு. சார் அந்த செக் புக்ல எவ்வளவு லீஃப் தான் இருக்கும்னா அன்லிமிட்டட் லீஃப். எவ்வளவு வேணா நீங்க கிழிச்சிக்கலாம். ஆனா எவ்வளவு கிழிச்சு கொடுக்குறீங்களோ அவ்வளவுதான் கேஷா மாறும். அதை பார்த்துக்க. செக் லீஃப் செக் புக்குள்ளேயே இருக்கிறதுனால எக்காரணத்து கொண்டு அது என்கேஷ் ஆகாது. அதே போல உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய செல்வங்கள் உங்கள் மனதிற்குள்ளாரே இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்கேஷ் ஆகாது. அதை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். ஆகவே பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய செல்வங்களை வெளியே கொண்டு வந்துதான் இன்னைக்கு நம்ம பூமியே நம்ம வளப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதே போலத்தான் உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய செல்வங்களை வெளியே கொண்டு வந்துதான் உங்களுடைய புற செல்வங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாருக்கும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் புரியுதா? இந்த ஸ்டேஜ் வரைக்கும் புரியுது. அப்படின்னா உங்களுக்கு தேவையான செல்வங்கள் இனிமேல் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட போவது இல்லை. உங்களுக்கு தேவையான செல்வங்கள் எதுவுமே இந்த உலகத்தில் இனிமேல் வெளியில் இருந்து கொண்டு வரப்போவது இல்லை. சரிங்களா? இப்போ உங்க மனசை என்கேஷ் பண்ணா உங்க வாழ்க்கையில தேவையானது கிடைச்சிரும் அப்படின்னும் பொழுது இப்போ என்ன கிடைக்குதோ அது இதுவரைக்கும் உங்களுடைய மனசை வச்சு நீங்க என்கேஷ் பண்ணது. அவ்வளவுதான். அப்போ நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பெரிய தொகை வேணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது ஏன் சார் கிடைக்கல அப்படின்னா உங்க மைய மனசுல அந்த பெரிய தொகை கிடைக்கிறதுக்கான செக் நீங்க போடலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதனால என் வாழ்க்கை இருக்கு பாருங்க, என் வாழ்க்கையை உருவாக்குவது என்னுடைய மனச்செக்கு. உங்க வாழ்க்கையை உருவாக்குறது உங்க மனச்செக்கு. அதனால்தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அது உங்க மனசுக்குள்ள இருந்து இருக்கிறது தான் நீங்க கேஷ் பண்ண முடியும். என் மனசுக்குள்ள இருக்கிற செக்கை தான் நான் கேஷ் பண்ண முடியும். உங்க செக்கை வச்சு நான் வாழவோ என் செக்கை வச்சு நீங்க வாழவோ அப்படி இந்த இயற்கையில யாருக்குமே டிசைன் செய்யப்படவில்லை அப்படிங்கறத நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்க செய்ய வேண்டியது அப்போ உங்கள் வளமான வாழ்க்கை, அந்த வளமான வாழ்க்கைன்றது என்ன? உங்களுடைய புற வாழ்க்கை. உங்களுடைய புற வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கு உண்டான அத்தனை தேவையான பொருட்களும் எங்கே இருக்கிறது என்றால் உங்களுடைய அக வாழ்க்கையாக மனதிற்குள் இருக்கின்றது. அதை நீங்க வெளியில எடுத்தா போதும். ஐயா பூமிக்கு அடியிலேயே தங்கம் இருக்கிறனால நமக்கு ஏதாவது பலன் உண்டா? பூமிக்கு அடியிலே இரும்பு இருக்கனால நமக்கு ஏதாவது பலன் உண்டா? அதை வெளியில எடுத்து நமக்கு தேவையான வடிவமா மாத்தணும் இல்லையா? அதே மாதிரிதான் இங்க
நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனைகளையும், அதாவது வெற்றி, சாதனை என்னெல்லாம் விரும்புறீங்களோ அது வெளியில இல்லைங்கிற உண்மையை நீங்க முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய மனதிற்குள் தான் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ நான் ஒரு லேண்ட் வச்சிருக்கிறேன், சரிங்களா? 4000 ஸ்கொயர் ஃபீட்ல நான் ஒரு லேண்ட் வச்சிருக்கிறேன். அந்த லேண்டுகளில விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் உள்ள இருக்குது அப்படின்னா அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அது வேற விஷயம். இப்ப மனம் என்பது நீங்க ஒரு லேண்டா எடுத்துங்க. இப்போ உள்ள இருக்கிற பொக்கிஷன்லாம் நமக்கு தான் சொந்தம். சரிங்களா? அதை வெளியே கொண்டு வந்துட்டீங்களா வரலையா அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. அப்போ ஏற்கனவே இல்லாத ஒண்ணு உங்ககிட்ட கொண்டு வரதா இருந்தா தான் நம்ம என்ன பண்ணணும்? நான் இது வரைக்கும் செல்வந்தன் இல்லை, இனிமேல் செல்வந்தனாக போறேன்னு நம்ம சொல்லலாம். ஆனா நீங்க எந்த லேண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த லேண்டு கடியில் தான் எல்லா புதையலுமே இருக்குது. அதனால நீங்கள் ஆல்ரெடி செல்வந்தர் தான் என்பதற்கு நீங்கள் இந்த உதாரணங்களை எல்லாம் கொடுத்து உங்கள் மனதை நீங்கள் நம்ப வைக்க வேண்டும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணணும்னா உங்கள் மனதை நீங்கள் செல்வந்தனாக நம்ப வைக்க வேண்டும். நம்ப வச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் செல்வத்தை சேர்க்கணும், இன்னும் கொஞ்சம் செல்வத்தை சேர்க்கணும், இன்னும் கொஞ்சம் செல்வத்தை சேர்க்கணும். அதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ இப்போ செல்வந்தன் தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் செல்வம் சேர்க்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் செல்வம் சேர்க்கணும்னு சொல்லணும். நீங்கள் எங்க பயிற்சி எடுத்தாலும் சரி, செல்வந்தனாவது எப்படி என்று எந்த பயிற்சி எடுத்தாலும் நீங்க என்ன பண்ணா நான் ஆல்ரெடி செல்வந்தன் தான், இன்னும் அதை கொஞ்சம் வளர்த்துக்கணும், அதுக்காக போறேன்னு உங்க மனசுகிட்ட சொன்னீங்கன்னா அது இப்ப இருக்கிற நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு உங்களுக்கு கொண்டு போகும். எங்க பயிற்சி எடுத்தாலும் நான் இன்னும் செல்வந்தன் ஆகல, இனிமேல் தான் செல்வந்தன் ஆக போகிறேன், அதுக்கு தான் கத்துக்க போறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கணும். ஐயா புரியுதுங்களா ஐயா? அதனால உங்களுடைய நினைப்பு நான் செல்வந்தன் இல்லை என்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் நீங்க செல்வந்தன் இல்லை. அப்போ அந்த டாமினேஷன் தாட்டை நீங்க உருவாக்கி வச்சிருக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கிற டாமினேஷன் தாட்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரமா வைக்கணும். அது மதம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது அது இனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், மொழி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வேற எதுவா இருக்கலாம். எல்லா டாமினேஷன் தாட்டும் எடுத்து ஓரம் வைக்கணும். வச்சுட்டு செல்வந்தன் என்கிற அந்த முதன்மையான தாட்டை உங்களுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க எப்ப கண்ணு மூடி பார்த்தாலுமே பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் அந்த சீன் உங்களுக்கு அப்படியே வரணும் உங்களுக்கு. ஆகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய உருப்பொருள்கள் இருக்கு பாருங்க, உருப்பொருள்கள் அத்தனையும் ஏன் உருவானது என்றால் வடிவங்களாக இல்லாமல் தொட்டு உணர முடியாத, அதாவது ஐம்புலன்களால் தொட்டு உணர முடியாத உருப்பொருள், அதாவது கருப்பொருள்களை அத்தனையுமே உங்கள் மனம் பற்றுவதற்கு, உங்கள் மனம் அந்த கருப்பொருளை பிடித்து வைப்பதற்கு ஒரு உருப்பொருள் தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் உருப்பொருட்கள் நாம் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம். பல பேர் சொன்னாங்க கடவுள் வந்து வடிவமற்றவர். உண்மைதான், வடிவமற்றவர் தான். ஆனா ஏன் வடிவத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த வடிவத்தின் வழியாக தான் மனம் முதலில் பற்றும். பற்றியதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒண்ணு இல்லை, நான் ஒரு கை மாதிரி வரையணும் ஒரு பேப்பர்ல, வெள்ளை பேப்பர்ல. என்ன பண்ணுவேன்னா கையை வச்சு கையை சுத்தி ஒரு கோடு போடுவேன். போட்டு இப்ப கையை எடுத்துட்டீங்கன்னாலும் இப்ப கை மாதிரி ஒரு அச்சு இருக்கும், இருக்குமா இருக்காதா? அந்த அந்த உருவமற்ற அந்த அச்சை உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு உருவம் தேவைப்படுகிறது. அதே போலத்தான் இந்த உலகத்தினுடைய ஆற்றல்கள் அத்தனையுமே உருவமற்றது. உருவமற்ற ஆற்றலை நாம் புரிந்து கொள்வதற்கு, அதை நம்முடைய மனம் பற்றிக் கொள்வதற்கு ஒரு உருவம் தேவைப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல மனம் என்ன செய்கிறது? அது கொடி போல. அது எதையாவது பற்றிக் கொள்ள வேணும்னா ஒரு குச்சி வேணும். இல்லைன்னா அது எந்த உண்மையா இருந்தாலும் சரி, எந்த உண்மையா இருந்தாலும் அது பற்றுவதற்கான குச்சி இல்லைன்னா அது ஏத்துக்காது. மனம் அப்படிப்பட்டது. சரி, ஓகே. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதனால நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் உங்களுக்குள்ளார சரிங்களா, நான் செல்வந்தன் என்கிற நினைப்பு இல்லை என்றாலும் பரவாயில்லை, நான் செல்வந்தன் என்கிற இல்லை, நான் இன்னும் செல்வந்தன் ஆகவில்லை,
நான் செல்வந்தன் இல்லை என்கிற நினைப்பு மட்டும் இருக்கக்கூடாது மேல். குறைஞ்சபட்சம் நான் ஆகிக்கொண்டே இருக்கிறேன். எப்படி ஐஏஎஸ் ஜாயின் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் டே உள்ள நுழையும் போது அப்படி பெருமையா நுழைவாங்க. ஏன்னா எனக்கு இருந்தாலும் ஐஏஎஸ் ஆட போறேன்னு. அந்த மாதிரி நீங்க ஒரு செல்வ சிந்தனைக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு செல்வந்தராதற்கான பயணத்துல வந்துட்டீங்க. இது வரைக்கும் உங்களுடைய நினைப்பு இது வரைக்கும் செல்வந்தனாக இல்லை என்றாலும், இப்பொழுது நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் செல்வந்தன் என்று நீங்கள் நம்ப வைக்க வேண்டும், நினைக்க வேண்டும். அது எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது கொஞ்சம் கடினம் தான், உடனே மாறாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பயிற்சிக்கு, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நீங்க அடிக்கடி வரும்பொழுது சொல்லி சரிங்களா? இந்த தில்லாலங்கடின்ற ஒரு படத்தை பார்த்திருப்பீங்க. அவர் யாருங்க? அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட். ஆனா யாரோ அவருடைய மனசுக்குள்ள பூந்து அவர் டாக்டர்னு நம்ப வச்சிருக்காங்க. பார்த்திருப்பீங்க, அந்த காமெடி பார்த்திருக்கீங்களா? அப்ப யாரோ மனதிற்குள் புகுந்து நம்ப வைத்து விட்டால், நீங்கள் நம்பி விட்டீர்கள் என்றால் நீங்கள் யார்? செல்வந்தன் தான். அப்ப இங்க என்ன வேணும்னா, உங்க மனதிற்கு உண்மையை கொடுத்தாதான் நம்புமா? அதெல்லாம் இல்லை. சரிங்களா? அதுக்கு தேவை பற்றிக் கொள்வதற்கு ஒரு குச்சி வேணும். அதை நீங்க நம்புற மாதிரி எதை கொடுத்தாலும் அதை எடுத்துக்குவோம். அவ்வளவுதான். உங்களுடைய விளிம்பு மனம் தான் அப்படியே எல்லாத்தையும் அலசி ஆராயும். சரிங்களா? ஏன்னா அது ஒரு அடல்ட். ஆனா உங்களுடைய மைய மனம் இருக்கு பாருங்க, அது ஒரு குழந்தை. எதை கொடுத்தாலும் ஏத்துக்கும் அது. ஆனா எதை கொடுக்குறீங்கன்றத பார்த்து கையில கொடுக்க வேண்டியது நீங்க தான். கண்ணாடி கொடுத்தீங்கன்னா தூக்கி போட்டு உடைச்சிரும். கத்தி கொடுத்தீங்கன்னா ஏடாக்குளமா எங்கேயா சொருகிரும். ஏதாவது தின்பண்டங்கள் பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா அது நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கும். அந்த மாதிரி எதை கொடுக்குறீங்கன்றத நீங்க கொடுக்கறது தான். அதனால அதுல இருக்கக்கூடிய அந்த டாமினேஷன் தாட் இருக்கு பாருங்க, அந்த நினைப்பு நீங்க முதல்ல எடுத்துடணும் வெளியே. இதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் பாடம் உங்களுக்கு. எடுத்துடலாமா? சரி, உங்க எல்லாருக்குமே காலை பிரார்த்தனை பாடல் வந்திருக்கும். அடுத்ததாக உலக உலக மக்களின் மக்களின் கூட்டு பிரார்த்தனை வந்திருக்கிறோம். சரிங்களா? இப்ப யாராவது ஒருத்தர் படிங்க, யாராவது ஒருத்தர் அதை வழிமொழிங்க. சார் நான் படிக்கிறேன் சார். சரிங்கம்மா, நான் வழிமொழிகிறேன். வழிமொழிங்க. சரி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் சக வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.
நன்றி, நன்றிங்க. சரி, இன்றைய வகுப்பு குறித்த உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதாவது ஆள் மனதில் நம்ம வந்து ஒரு சிந்தனையே இருந்துதான் நம்ம வருது. நம்ம செல்வந்தன் அப்படிங்கிற சிந்தனையை ஆள் மனதில் எடுத்துக்கிறோம். அந்த ஆள் மனதில் இருக்கிறது அப்பப்போ சில எண்ணங்கள்லாம் வெளியே போய் போய் வருது. மனதில் ஒன்று தோணுது, திரும்ப அதை பற்றி சிந்தனைக்கிட்டு இருக்கும்போது சிந்தனை சிதறனதை திரும்ப ஒரு இடத்துக்கு நிலைப்படுத்த முடியல. அதை நிலைப்படுத்தணும் அப்படின்னாக்க எண்ணங்கள் வெவ்வேறு மாதிரி திரும்ப வரும். அது ஒரே நிலைப்பாட்டில் இருக்க மாட்டேன். இல்லைங்கய்யா, கருத்து சொல்றீங்களா, கேள்வி கேட்குறீங்களா? இல்ல கருத்தை சொல்றது, கேள்வியா கேட்கறது. அதை சின்ன வழி. அப்படியா? இல்ல, கேள்வியே விட மாதிரி ரொம்ப பெருசா இருக்குது, அதான் கேட்கிறேன். இல்ல சார், எண்ணங்கள் வந்து ஒரே அந்த இதுக்கு நிறைய நிறுத்த முடியலன்ற கேள்வி. சரி, ஓகே. மில்டன் ஐயா, உங்களுடைய எண் என்கிட்ட இல்ல, அலைபேசி எண். ஐயா, எனக்கு வந்து அந்த விளிம்பு மூலம் சொன்னீங்க, அப்புறம் வந்து அந்த ஆழ்மனம் அப்படிதானே நான் புரிஞ்சுக்கிறேன். மைய மனம் ஐயா. மைய மனம்ன்றது சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஐயா? எடுத்துக்கலாம் ஐயா. சரியா, ரொம்ப தெளிவா புரிஞ்சுதியா. இத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது, ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றியா. நன்றி, நன்றிங்க. அருணகிரியா, சொல்லுங்கய்யா. அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். ரிச் வி அருணகிரி from சென்னை. லேர்ன் டு அன்லேர்ன். கத்துக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே இருக்கிறத வந்து அன்லேர்ன் பண்றோம். அது அப்படித்தானே இந்த பாடம் போனோம்ன்றது சரியா ஐயா? நன்றி, லேர்ன் டு அன்லேர்ன். ஆமா, லேர்ன் டு அன்லேர்ன் சரிதானே ஐயா? நன்றிங்க ஐயா, சரியானதுதான், சரியானதுதான். கோச் விஎஸ்ஆர் சார். அப்போ இனிமே வந்து நம்ம வந்து நானே கூட கோச் விஎஸ்ஆர்னு போடக்கூடாதோ, வெறும் விஎஸ்ஆர்னு போடணுமோ? இல்ல, ரிச் விஎஸ்ஆர்னு போட்டுக்கலாம். ரிச் விஎஸ்ஆர், ஓகே. ஆமா, ரிச் கோச் கூட வேண்டாம், கரெக்டா? ஏன்னா கோச்சுங்கிற வார்த்தை வந்துருச்சுனாவே அது ஒரு இடத்துல லாக் ஆகுற மாதிரி ஆகும். இல்ல, அதான் அப்போ என்ன ஆகுன்னா, உங்க மனம் உங்களை கோச்சரா தான் எடுத்துக்கும். என்னுடைய மனசு வந்து அதனால நீங்க இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் கோச்சா கூட மாறலாம். பாக்குது. என்னுடைய மனசு நீங்க வேர்ல்டுலயே பெஸ்ட் கோச்சா கூட மாறலாம். புரியல. நீங்க வேர்ல்டுலயே பெஸ்ட் கோச்சா கூட மாறலாம் சார். ஆனா கண்டிப்பா செல்வந்தர் ஆவீங்கன்னு தெரியாது. இல்ல, அந்த கோச்சிங்கே பணத்துக்காக தானே நடக்குது, அப்ப கூட அது ஆகாதா? இல்லைங்கய்யா, அதுதான் சொல்றேன். பணத்துக்காக நடந்தாலும் கூட நீங்க கோச்சர் தானே. ஓகே. சரி, இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி யார் சார்? முதல் ராஜேந்திர பிரசாத். இரண்டாவது ஜனாதிபதி சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல் இல்லைங்க, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். சரி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சார். நன்றி, நன்றிங்கய்யா. அப்போ நீங்க வந்து ஒரு நாட்டினுடைய முதன்மை பதவிக்கு கூட போகலாமே தவிர செல்வந்தர் ஆக முடியுமா? புரியுதுங்களா? அது வேற ஆங்கிள். அது ஓகேங்களா? இப்போ நான் வந்து முன்னாடி வைப்ரண்ட் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா? ஏன் சார் நீங்க செல்வந்தர்னு போடலைன்னா, என் மனசு இப்ப எப்படி நினைச்சிட்டு இருக்குது, நம்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ செல்வந்தர்களை உருவாக்கக்கூடியவன். அப்ப அந்த நினைப்பு வந்துருச்சு எனக்கு. சார், இன்னொரு கேள்வி சார். சொல்லுங்க ஐயா. சார், இப்ப நான் வந்து செல்வந்தர்ன்றதுக்கான முழு மூச்சோட என்னோட மனதை வந்து அதை நோக்கி செலுத்துறேன். ஏற்கனவே இருக்கிற ஸ்டோர் பண்றதெல்லாம் எடுக்கிறேன். ஆனா இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கோம், வைஃப் வந்து அதுக்கு முரணா அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. இப்ப எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்? இல்ல, அதுக்காக தாங்க ஐயா 1 வருஷம் பயிற்சி வச்சிருக்கோம் நம்ம. ஓகே. இல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி மாத்திக்கணும் அப்படின்றதுக்கு தான் இங்க எல்லாமே கொடுக்க போறோம் நம்ம. ரைட் சார், தேங்க்யூ. சரிங்களா ஐயா? நன்றி சார். நன்றி, நன்றிங்கய்யா. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நாளை வரக்கூடிய தீபாவளியை முன்னிட்டு நம் வாழ்க்கையில் எல்லோரும் வாழ்க்கையிலும் தீபாவளி ஏற்றப்பட வேண்டும். அதை நம்மால் தான் முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தீபாவளியை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் ஐயா, வணக்கம்.
ஐயா நன்றி, வணக்கம். நன்றிங்க.